காண்பிக்க போகிறேன். இது 2 பழமும் வந்து முள் சீத்தா பழம். இந்த முள் சீத்தா பழம் இங்கிலீஷில் வந்து சூப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மெயினாக வந்து இது ஹியூமினிட்டி பவர், எதாவது எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரூட் வந்து எடுத்துக்கிட்டால் நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அது இல்லாமல் வந்து ஹியூமினிட்டி வந்து பூஸ்டப் பண்ணும். இது மெயினாக இந்த ஃப்ரூட் எதுக்காக வந்து பர்பஸாக எதுக்கு வந்து இது யூஸ் ஆகுதுன்னா, கேன்சர் பேஷண்ட்டுக்கு. யாருக்கெல்லாம் அந்த கேன்சர் இருக்குதோ அவங்களுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது இல்லாமல் வந்து கேன்சர் வந்துட்டாலும் ஐயோ நம்ம அப்படியே மறித்து போயிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த முள் சீத்தா பழம், இந்த சூப் ஃப்ரூட், இது வந்து நீங்கள் இந்த சீசனில் தான் இது கிடைக்கும். இந்த ஃப்ரூட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. கேன்சர் இருந்தாலும் சரி, இந்த கேன்சரோட இந்த செல்ஸ் எல்லாம் வந்து இது வந்து சாகடிச்சிடும். கேன்சரே இல்லாமல் அது சுத்தம் கூட மாற்றுறதுக்கு இதுக்கு வந்து நல்ல மெடிசன் இருக்குது. இந்த ஃப்ரூட் வந்து சப்போஸ் இப்போ கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க, இப்போ அந்த கேன்சரில் இருக்கும்பொழுது இந்த ஃப்ரூட்டை நீங்கள் எடுக்கும்போது, அதாவது ஒரு கீமோதெரப்பி எடுக்கிறதுக்கு வந்து இது அந்த அளவுக்கு இதை வந்து மெடிசன் வந்து பர்பஸ் இருக்குது இதில். இந்த ஃப்ரூட்டை நீங்கள் எடுக்கும்போது ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. கேன்சரில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நம்பிக்கை இழக்காமல் இந்த ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிடும்பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பாரு. இந்த ஃப்ரூட்டை தெரிஞ்சுக்கோங்க. இந்த முள் சீத்தா பழத்தை நீங்கள் சாப்பிடும்பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த கேன்சரை சாகடிக்கிற அந்த செல்ஸை வந்து நல்லா புதுப்பிச்சு உங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை இந்த பழத்தால் நிச்சயம் கொடுக்க முடியும். இதெல்லாம் தான், இந்த ஃப்ரூட்டெல்லாம் தான் ஒன்றும் நமக்கு என்னென்ன வியாதி இருக்கோ அதுக்கு ஏற்றபடி ஃபுட்டில் எல்லாமே ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. இதை பார்த்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இது வந்து இந்த சீசனில் தான் இது கிடைக்கும். இந்த ஃப்ரூட்டை விட அதிகமாக வந்து இதனுடைய இலை, முள் சீத்தா மரத்தோட இலை வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்போது கேன்சரே இல்லாதபடி மாற்றுவதற்கு இதுக்கு நல்ல ஒரு மெடிசன் இந்த பழத்தில் இருக்குது. கேன்சர் பேஷண்ட்டே வந்து நிறைய வந்து பேசியிருக்காங்க யூடியூப்பில். டாக்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் கேட்டு இந்த ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து முள் சீத்தா பழம். இந்த முள் சீத்தா பழம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து கேன்சர் மட்டும் இல்லை, ஹியூமினிட்டி, நல்ல எதிர்ப்பு சக்தி வரும். அது இல்லாமல் வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த கேன்சர் வந்து, அதாவது மவுத் கேன்சர், அப்புறம் ஸ்டமக்கில் வர கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், சரி, அது மட்டும் இல்லாமல் அல்சர் எல்லாத்தையும் இந்த பழம் வந்து க்யூர் பண்ணும். இது ரொம்ப ரேர் சீசனில் தான் கிடைக்கும் இந்த பழம். இந்த பழம் வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது இல்லாமல் இந்த பழம் சாப்பிட்டாலும் கேன்சர் க்யூர் ஆகும். அது இல்லாமல் இது வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து ஒரு தடவை கீமோதெரப்பி பண்ணுறதுக்கு சமம். இந்த பழத்தை வந்து கண்டினியூஸாக சாப்பிடுங்க. இதோட இலையும் வாங்கி சூப் செஞ்சு குடிங்க. கேன்சர் மட்டும் இல்லை, எல்லா ஹெல்த் பெனிஃபிட்டும் இதில் உண்டு. தேங்க்ஸ். இந்த பழத்தை நான் வந்து கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பழத்தை வந்து ரொம்ப பழமாக அப்படி சாப்பிடாம கொஞ்சம் செம்பழமாக அப்படி எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்வீட்டும் கொஞ்சம் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பழுத்துட்டா வந்து புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம். ரொம்ப புளிப்பாக தான் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் ஜூஸ் வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் செங்காயாக இருக்கும் போதே எடுத்து சாப்பிடுங்க. இதுதான் இந்த பழம். எடுத்து பாருங்கள். நல்லா நிறைய ஃபைபர் இருக்கும். அதில் நார் சத்து நிறைய இருக்கும். இது வந்து இதில் இருக்கிற வந்து இந்த கொட்டை, இதனோட சீடு. இந்த சீடு வந்து நீங்கள் அப்படியே வச்சு கூட நீங்கள் வந்து தோட்டத்தில் போடலாம். ரொம்ப ஹைட்டெல்லாம் வராது. ஒரு 2 அடி ஆழத்தில் நட்டாலே போதும். ரொம்ப பெரிய மரமாலாம் வராது. உங்கள் சொந்த குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு இது வளர்த்தே நீங்கள் ஆகணும். ஏன்னா 10ல் 3 பேருக்கு வந்து கேன்சர் வர வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதனால் இதோட இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து யூடியூப்பில் பாருங்கள். டாக்டர் சொல்கிற அட்வைஸ்லாம் கேளுங்க. உங்கள் ஃபேமிலியை வந்து ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கொள்ளுங்க. இதை ஜூஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம். நிறைய அல்சரு, ஸ்டமக்கில் இருக்கிற நல்ல டிசீஸ், இன்ஃபெக்ஷன்ஸு எல்லாமே வந்து இது க்ளீன் பண்ணிடும். நல்லா வந்து மவுத் வாஷ் பண்ணுற மாதிரி உள்ளே இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷனும் இது எடுத்துரும். சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்ஸ்.